வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. ஒரு வழியா மத்திய பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறதாக அறிவிச்சிட்டாங்க. இத்தனை ஆண்டுகளாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படல, இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் அவசியம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இன்னைக்கு டெல்லியில அரசியல் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு. அதுலதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க மத்திய பாஜக அரசு. இது குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிச்சாரு. அதுல அவர் சொன்னது என்னன்னா, அடுத்ததாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது சென்சஸ் எப்போ எடுக்கப்படுமோ அதோடு சேர்த்து இந்த காஸ்ட் சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும்னு அவர் அறிவிச்சிருக்காரு. இந்தியாவில் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். கடைசியா 2011 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும். ஆனா அந்த நேரத்துல கோவிட் பெருந்தொற்று வந்ததுனால அந்த கணக்கெடுப்பு நடத்தப்படலை. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 2031 தான் வரணும். ஆனா 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாதனால இடைப்பட்ட காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மத்திய அரசு தான் சொல்லணும். அதனால ஒருவேளை 2031 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு மத்திய அரசு முடிவெடுத்தாங்கன்னா 2031 தான் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும். இல்ல இடைப்பட்ட காலத்திலே நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறோம் அப்படின்னாங்கன்னா அந்த இடைப்பட்ட காலத்திலேயே சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் அப்படிங்கறத இன்னைக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்துல எடுக்கப்பட்ட முடிவின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கு. சரி, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம், அது கடந்து வந்த பாதை என்ன, அது ஏற்படுத்திய சமூக அரசியல் மாற்றங்கள் திருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம். டைம்லைன் வாரியாக இந்தியாவினுடைய முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதாவது 1881 தான் எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 1931 ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. டேட்டா வெளியிடப்பட்டுச்சு. அந்த டேட்டாவின் அடிப்படையில தான் இப்போ இந்தியாவில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் இவ்வளவு இடஒதுக்கீடுன்னு சொல்லி நம்ம ஒரு கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அது 1931 அதாவது கிட்டத்தட்ட 94 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு சென்சஸின் அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த டேட்டா எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனாலதான் புதுசா ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுத்து அதன் அடிப்படையில இடஒதுக்கீடு உட்பட மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற குரல்கள் எழுந்திருக்கு. இந்த டைம்லைன்ல அடுத்து வர முக்கியமான ஆண்டு 1950 அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்படுது. அதுல எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு, அதாவது தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு 1951 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படுது. அதுல பல்வேறு திருத்தங்கள் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு திருத்தம் என்ன அப்படின்னா, மாநிலங்கள் தங்களுடைய மக்களினுடைய முன்னேற்றத்துக்காக இடஒதுக்கீடு கொடுக்கலாம் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு அப்படிங்கிற முக்கியமான திருத்தத்தை கொண்டு வராங்க. அதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, மாநிலங்கள்ல எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அப்போ மத்திய அரசுல இல்லை, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில். இந்த முதல் சட்ட திருத்தத்தின் மூலமாக எஸ்சி எஸ்டி ஓபிசி 3 பிரிவினருக்குமே மாநிலங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், அவங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள்ல இந்த இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு அந்த சட்ட திருத்தம் சொல்லுச்சு. ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 1921 தமிழ்நாட்டுல நீதி கட்சி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த போதே இங்க ஒரு கம்யூனல் ஜிஓ மூலமாக இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டு வருது. அப்ப அந்த ரிசர்வேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, நான் பிராமின் ஹிந்துஸ், பிராமின்ஸ், எஸ்சி, முஸ்லிம்ஸ், ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், பேக்வர்ட் ஹிந்துஸ் அப்படின்னு 5ஆக பிரிச்சிருந்தாங்க. இது 1951 முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுக்கு பிறகு எஸ்சி எஸ்டி பிசி அப்படின்னு வெறும் 3 பிரிவுகளாக சுருக்கப்பட்டுச்சு. பல நூற்றாண்டுகளாக தாழ்த்தப்பட்ட மக்கள் கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆளானாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சம வாய்ப்பை ஏற்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துச்சு. ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விவாதம் எழுகுது. தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மட்டும் கிடையாது, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களும் சரி, அதாவது ஓபிசி பிரிவினரும் ஒடுக்குமுறையில தான் இருக்காங்க. அவங்களும் சமூக அளவுல, கல்வி அளவுல, பொருளாதார அளவுல பின்தங்கி இருக்காங்க. அவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் எழுத ஆரம்பிச்சிச்சு. அதன் அடிப்படையில தான் 1953 பேக்வர்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய நிலை குறித்து ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க. எத்தனை பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கு அப்படிங்கிற கணக்கெடுப்பெல்லாம் அவங்க நடத்தினாங்க. அந்த ஆணையம் பல்வேறு பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு செஞ்சிருந்தாங்க. ஆனாலும் அந்த பரிந்துரைகள் எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படல. அதன் பிறகு 1979 ஜனதா கவர்மெண்ட் இருக்கும்போது மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தாரு.
அவர் தான் பிபி மண்டல் அப்படிங்கிறவருடைய தலைமையில மண்டல் கமிஷனை அமைக்கிறார். பிபி மண்டல் பீகார்ல ஒரு 30 நாட்கள் முதலமைச்சராக இருந்தவர். அவருடைய தலைமையில தான் இந்த மண்டல் கமிஷன் அமைக்கப்படுது. இந்த கமிஷன் ஏன் அமைக்கப்படுதுன்னா, இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் அரசு செய்யணும் அப்படிங்கிற பரிந்துரை வழங்குறதுக்காக தான் அந்த குழு அமைக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் இருக்கிற 22 மாநிலங்களுக்கு அவங்க நேரடியாக போய் கள ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த மாநில அரசுகளோடையும் பல்வேறு தரப்பினரோடையும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல 1953ஆம் ஆண்டு பேக்வர்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அந்த தரவுகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்தியாவில் எத்தனை பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கு, அவங்க தொடர்பான கணக்கெடுப்பு என்ன அப்படிங்கிற மாதிரியான தரவுகளை எல்லாம் கேட்டாங்க. பல்வேறு சர்வேஸை அவங்க மேற்கொண்டாங்க. இதன் அடிப்படையில் தான் 1980ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மண்டல் கமிஷன் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள மொரார்ஜி தேசாயினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டுருச்சு. இந்தியா முழுக்க 9 மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ப்பு நடந்துருச்சு. இவ்வளவு மாற்றங்களுக்கு இடையில தான் அந்த கமிஷன் அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. அதுல அவங்க சொன்னது என்னன்னா, இந்தியாவில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த சாதிகள் இருக்கிற மக்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 52% இருக்கு. அவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க பரிந்துரையாக வச்சாங்க. ஏன் 27% அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 50% தான் அதிகபட்சமாக ரிசர்வேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வரையறை செய்யப்பட்டிருந்துச்சு. ஏற்கனவே SC/ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருந்ததுனால ஓபிசி பிரிவினருக்கு 27% அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை மண்டல் கமிஷன் செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்துக்காக பல்வேறு பரிந்துரைகளையும் அவங்க செஞ்சிருந்தாங்க. ஆனால் இந்த பரிந்துரைகளும் கிடப்புல போடப்பட்டுச்சு. ஏன்னா அடுத்தடுத்த ஆட்சி மாற்றங்களால. ஒரு வழியா இந்த அறிக்கைக்கான காலம் 1990ல தான் வந்துச்சு. அப்போ நேஷனல் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்துச்சு. அதுல VP சிங் பிரதமராக இருந்தாரு. பாஜக இடதுசாரிகள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. 1990ல VP சிங் அரசாங்கம் தங்களுடைய கூட்டணி கட்சிகளினுடைய எதிர்ப்பை எல்லாம் மீறி மண்டல் கமிஷனுடைய அந்த பரிந்துரையை நாங்க அமல்படுத்த போறோம்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. 27% இடஒதுக்கீட இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்களுக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தேர்தல் தொகுதிகள் ஒதுக்கீடு ஆகியவற்றெல்லாம் அமல்படுத்த போறோம்னு தைரியமாக VP சிங் ஒரு முடிவு எடுத்தாரு. VP சிங்கினுடைய இந்த முடிவுக்கு பிறகு இந்தியாவில் 2 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்னு, இந்த இடஒதுக்கீடுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்துச்சு. ஏன்னா அப்போ இந்தியாவினுடைய அரசியல்ல பெரும்பாலும் ஓசி, அதாவது சாதிய படிநிலைகள்ல உயர்வான இடத்துல இருக்கிறதாக சொல்லப்படுற அந்த உயர் வகுப்பினருடைய கட்டுப்பாடுல தான் அதிகமாக இருந்துச்சு. அதனாலதான் பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி இதை கடுமையாக எதிர்த்தாங்க. அரசியல் ரீதியாக மட்டும் கிடையாது, மக்களின் ஒரு தரப்பினரும் இதை கடுமையாக எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பலர் தீக்குளிச்ச செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். 2வது விஷயம், இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வட இந்தியாவில் பல்வேறு பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை முதலமைச்சராக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல. அதுவே இங்க தென் மாநிலங்கள்ல பார்த்தோம்னா ஏற்கனவே இங்க பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மக்களை சார்ந்த அரசியல் நடத்திட்டு இருந்ததுனால அதுவும் இங்க பாசிட்டிவான இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. தொடர்ந்து இங்க திராவிட கட்சிகள் தான் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, VP சிங் இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த நேரத்துல பாஜக ராமர் கோயில் விவகாரத்தை ரொம்ப பெரிய அளவுல கையில எடுத்திருந்தாங்க. ரத யாத்திரையை LK அத்வானி மேற்கொண்டிருந்தாரு. காங்கிரசும் தங்களுடைய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துல அந்த ராமர் கோயில், பாபர் மசூதி தொடர்பான அரசியல் நடவடிக்கைகள்ல அவங்களும் ஈடுபட்டிருந்தாங்க. எப்படி இந்துக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யறது, எப்படி இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யறதுன்னு அவங்களும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் VP சிங் இந்த மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை அமல்படுத்தவே இது மந்திர் வெர்சஸ் மண்டல், கமண்டல் வெர்சஸ் மண்டல் அப்படிங்கிற அரசியலாக மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்த அரசியல்வாதிகள். பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்தியாவில் பல்வேறு சமூக பொருளாதார மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனா இதுக்கு VP சிங் கொடுத்த விலை என்ன தெரியுமா? தன்னுடைய ஆட்சி. VP சிங் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு இருந்த ஆதரவை விலக்கிக் கொள்வதாக பாஜக அறிவிச்சாங்க. அதுக்கு இந்த மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை அமல்படுத்தியது மட்டும் கிடையாது, பாஜகனுடைய ரத யாத்திரைக்கு கட்டுப்பாடுகள் விதிச்சது, LK அத்வானியை கைது பண்ணதுன்னு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக பிஜேபி, காங்கிரஸ் இவங்க எல்லாம் ஒரே லைன்ல வந்ததுக்கு இந்த OBC பிரிவினருக்கான 27% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. VP சிங் நம்பிக்கை வாக்கெடுப்புல தோத்தாரு. அவர் தோத்து வெளியே போகும்போது தன்னுடைய இறுதி உரையில் என்ன சொன்னார்னா, நாங்கள் இப்போ வெளியேறோம், ஆனா எங்களுடைய தலையை குனிஞ்சுக்கிட்டு, தலையை தொங்க போட்டுக்கிட்டு நாங்க வெளியேறல, நாங்க ஒரு திருப்திகரமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணோம் இந்தியாவுக்கு அப்படிங்கிற ஒரு மனநிறைவோட நாங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இறுதி உரையில சொல்லியிருந்தார். இத்தனைக்கும் VP சிங் OC பிரிவை சேர்ந்தவர். அவரு OBC பிரிவினருக்கான ஒரு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பல்வேறு மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வரவேற்றாங்க.
அதனாலதான் விபி சிங்க்கு தமிழ்நாட்டுல ஒரு சிலையும் வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது அப்படிங்கிறது தங்களுடைய வாய்ப்பை பறிக்குதுன்னு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் சாதிகளை சேர்ந்த சிலரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது என்னன்னா, இடஒதுக்கீடு மூலமாக எஸ்சி எஸ்டி பிரிவினர் மட்டும்தான் வளர்றாங்க, அவங்களுக்கான பலன்கள் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? 1980 மண்டல் கமிஷன் தங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. அதுல ஒரு முக்கியமான டேட்டாவை பிரசன்ட் பண்றாங்க. மத்திய அரசு பணிகள்ல ஓபிசி பிரிவினரை விட எஸ்சி எஸ்டி பிரிவினர் தான் அதிக அளவுல இடம் பிடிச்சிருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். காரணம் 1950 அரசியலமைப்பு சட்டத்துல எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு தான் முதல்ல இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு முதல்ல இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதுனால அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது மத்திய அரசு பணிகள்ல ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை விபி சிங் 1990 நிறைவேற்றின பிறகுதான் ஓபிசி பிரிவினருடைய பணியிடங்கள் அப்படிங்கிறது மத்திய அரசு பணிகள்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதன் மூலம் இந்த இடஒதுக்கீடு மேல விமர்சனம் வைக்கிற பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஓபிசி பிரிவினருடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கல, மாறா இந்த இடஒதுக்கீடு மூலமாக ஓபிசி பிரிவினருக்கு தான் அதிகமான நன்மைகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த முக்கியமான ஆண்டு 1992. அப்பதான் இந்திரா சுவாகினி அப்படிங்கிற ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு தராங்க. அரசியல் சாசன சட்டத்தின்படி 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அந்த அப்பர் லிமிட்டை இடஒதுக்கீடுகள் மாநில அளவிலும் சரி மத்திய அளவிலும் சரி தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு தலைவலியாகுது. ஏன் அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு வருது. அதிமுகவும் சரி திமுகவும் சரி இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த அளவை ஏத்தி 69% வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு கணக்குப்படி பார்த்தோம்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 26.5%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 20%, பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு 3.5%, பட்டியல் சமூக மக்களுக்கு 18%, பழங்குடி சமூக மக்களுக்கு 1%, மொத்தம் 69% கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ உச்சநீதிமன்றம் 50% தாண்டக்கூடாது அப்படின்னா மீதி 19% என்ன பண்றது? 50க்குள்ள நம்ம இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னா அது உள்நாட்டுல அரசியல் சமூக பிரச்சனைகளை ஏற்படுத்துமே அப்படின்னு ஒரு தலைவலியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது. அப்ப முதலமைச்சராக இருந்தவங்க ஜெயலலிதா. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சட்டமன்றத்தை கூட்டி ஒரு மசோதாவை நிறைவேற்றுறாங்க. அதன்படி தமிழ்நாட்டுல நாங்க 69% இடஒதுக்கீடை பின்பற்றுவோம் அப்படிங்கிறது அதுல சொல்லப்படுது. அந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு போகுது. அதே நேரம் ஜெயலலிதா மத்திய அரசை போய் சந்திச்சு பேசுறாங்க. அங்க இந்த சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும், அதுக்கு உங்களுடைய பரிந்துரையை கொடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அந்த மசோதாவை, அந்த உத்தரவை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 9th ஷெட்யூல் 9வது அட்டவணையிலேயே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தையும் கொடுக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 31B படி இந்த 9th ஷெட்யூல்ல எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதன் பிறகு அதை மாற்றவோ நீதிமன்றத்தால ரத்து செய்யவோ முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அம்சம் அதுல இருக்கு. அதனாலதான் ஜெயலலிதா அந்த 9th ஷெட்யூல்குள்ள கொண்டு போற அந்த முக்கியமான ஸ்டெப் எடுத்தாங்க. அதன்படி தமிழ்நாட்டுக்கான அந்த 69% அப்படிங்கிறது 9th ஷெட்யூலின் படி பாதுகாக்கப்படுது. இப்போவும் மற்ற மாநிலங்கள்ல 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத தாண்டக்கூடாது அப்படிங்கிறத எதிர்த்து வழக்குகள் இருக்கு. அதுல இருந்தெல்லாம் தமிழ்நாடு மட்டும் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த 69% இடஒதுக்கீடையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல வழக்குகள் இருக்கு. அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய போக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அப்படியே நம்ம 2011க்கு வருவோம். 2010 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. அதோடு சேர்த்து சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டுச்சு. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு பக்கம், இன்னொன்னு சமூகம் பொருளாதாரம் சார்ந்த கணக்கெடுப்பு, இன்னொன்னு சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தாங்க. நீங்க தான் 1931 எடுத்தாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறமா எடுக்கலன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? உண்மைதான், 2011 சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த தரவுகள் வெளியிடப்படலை. அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குன்னு அப்போ குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அதுக்கு பின்னாடி நான் ஏற்கனவே சொன்ன அந்த அரசியல் காரணங்களும் இருக்கிறதுனால காங்கிரஸ் அரசாங்கம் அந்த தரவுகளை மட்டும் வெளியிடல. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தாலும் அவரு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப தேவை அப்படிங்கிற கருத்தை வச்சிருந்தாலும் அப்போ இருந்த காங்கிரஸ் அரசாங்கம்னா யாரை சொல்றேன்னு பாத்துக்கோங்க, பிரதமரை தாண்டி சிலர் அழுத்தம் கொடுத்ததுனால அந்த தகவல்கள் எல்லாம் வெளியே வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்பவே நிலவுச்சு. கட் பண்ணா 2024 அதே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து காங்கிரசினுடைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய முக்கிய வாக்குறுதியாகவே சாதிவாரி கணக்கெடுப்ப ராகுல் காந்தி பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு தான் அப்பவும் சரி, இன்னைக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் சரி, பாஜக தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, இத்தனை ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க, அப்பெல்லாம் இவங்க கேஸ்ட் சென்சஸ் எடுக்கல, 2011 எடுத்த அந்த கேஸ்ட் சென்சஸ் டேட்டாவையும் வெளியிடல. இப்போ இவங்க புதுசா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றது வெறும் அரசியல் நாடகம் அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அஸ்வினி வைஷ்ணவும் அதை தான் சொல்லியிருக்காரு.
ஆனா ராகுல் காந்தி தரப்புலையும் சரி காங்கிரஸ் தரப்புலையும் சரி சொல்லப்பட்டது என்னன்னா, இத்தனை ஆண்டுகளாக காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, காங்கிரசினுடைய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே பதவியேற்ற பிறகுதான் ராகுல் காந்தி இதை ரொம்ப அழுத்தமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுலயே ஒரு சின்ன அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில பீகார், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கும் மத்திய அரசு எடுக்கிற சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சட்ட ரீதியாக மாநிலங்களால கேஸ்ட் சர்வே தான் எடுக்க முடியும், கேஸ்ட் சென்சஸ் எடுக்க முடியாது. கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, அவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற விவாதம் எழுந்துச்சு. அதன் அடிப்படையில் பீகார் மாநிலத்தில் அவங்க ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த டேட்டா அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காக தயாராக இருந்தாங்க. ஆனால் நீதிமன்றம் அதுக்கு தடை விதிச்சு. இங்க தமிழ்நாடு அரசுக்கும் அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. எதிர்க்கட்சியான அதிமுக, பாமக எல்லாம் சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, சமூக நீதினு பேசுறீங்களே தவிர செயல்ல இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன விஷயம் அதுதான், சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, அவங்க தான் எடுக்கணும். அவங்க எடுக்கிற அந்த டேட்டாவின் அடிப்படையில் நம்ம எந்த ஒரு திட்டமோ இடஒதுக்கீடோ ஏதோ ஒன்று கொண்டு வந்தாதான் அது நீதிமன்றத்தில் நிற்கும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டுச்சு. ஸோ அதே தான் இன்னைக்கு அஸ்வினி வைஷ்ணவும் சொல்லியிருக்காரு, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காரு. சரி, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக நடக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். முதல்ல நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டா அப்படிங்கிறது 1931 சேர்ந்தது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமாக இந்தியாவுடைய பாப்புலேஷன் பெரிய அளவில் உயர்ந்துருச்சு. அதனால எந்தெந்த சாதிகள்ல எந்தெந்த வகுப்புகள்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிற தரவுகள் எக்ஸாக்டா நமக்கு தெரியாது. அதனால முன்னாடி எடுக்கப்பட்ட டேட்டாவின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கோம், மக்களுடைய முன்னேற்றத்துக்கான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால அதுல ஒரு மறு ஆய்வு தேவை. உண்மையான டேட்டா எவ்வளவு, ஏன்னா இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் உலகத்துக்கு வந்துட்டோம், டேட்டா அடிப்படையில எவ்வளவு திட்டங்களை ரொம்ப ஷார்ப்பா நம்ம தீட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த அந்த டேட்டா வச்சுட்டு நம்ம இப்போ அரசாங்கம் நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய ஒரு அவுடேட்டடான விஷயமா இருக்கு. அதனாலேயே ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பேஸ் சென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. ரெண்டாவது, கேஸ்ட் பேஸ் சென்சஸ் அப்படிங்கிறது ஏன் முக்கியம்னா, இந்தியாவினுடைய சமூக கட்டமைப்பே சாதிகளால தான் இருக்கு. அதை தான் மண்டல் கமிஷனுடைய அறிக்கையிலையும் பிபி மண்டல் சொல்றாரு. அவர் கோட் பண்றது என்னன்னா, கேஸ்ட் கெப்ட் ஹிந்து சொசைட்டி டிவைடட் இன் ஹயரார்கி, அதாவது பல்வேறு படிநிலைகளாக மேலிருந்து கீழன்னு சொல்லி மக்களை சமூக ரீதியாக பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மண்டல் கமிஷன் கொடுத்த முக்கியமான அறிக்கை. அந்த படிநிலையில உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதிக பலனும், கீழே இருக்கிறவங்களுக்கு அதிக ஒடுக்குமுறையும் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன விஷயம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த படிநிலைகளை அகற்றி சமமான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு சாதி ரீதியிலான அந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாகுது. இடஒதுக்கீடுக்கு மட்டும் கிடையாது, நம்ம தேர்தல்களுக்கும் இந்த சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. அதன் அடிப்படையில் தான் ரிசர்வ் தொகுதிகள்லாம் ஒதுக்கப்படுது. அப்படி இருக்கும்போது மக்கள் தொகையை அதிகரிச்சிருக்கு, அதன் மூலமாக இந்த சாதிகளினுடைய மறுவரையும் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்தாதான் அந்த தேர்தல் நடவடிக்கைகள்லையும் நம்ம மாற்றம் கொண்டு வர முடியும். இன்னொன்று, எந்தெந்த சாதியை சேர்ந்தவர்கள், எந்தெந்த வகுப்புகளை சேர்ந்தவர்கள், அவங்களுடைய மக்கள் தொகை எப்படி இருக்கு, உயர்ந்திருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறதுன அடிப்படையில் நம்ம இடஒதுக்கீடையும் சரி அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் சரி மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இடஒதுக்கீடு மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் பெரிய இடத்துக்கு வந்திருக்கலாம், ஆனா இன்னும் இடஒதுக்கீட்டினுடைய பலன் கிடைக்காம ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் பின்தங்கியே இருந்துட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அங்க ஒரு இன்இக்வாலிட்டி இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த இன்இக்வாலிட்டியை சரி பண்ணணும்னா யாருக்கு என்ன போய் சேரணும், யாரை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற எக்ஸாக்டான தகவல் நமக்கு கிடைச்சதுன்னா அரசாங்கத்துக்கு அதன் அடிப்படையில திட்டம் தீட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த அடிப்படையிலையும் கேஸ்ட் பேஸ் சென்சஸ் அப்படிங்கிறது இங்க அவசியமாகுது. ஆனா அப்படி சாதி ரீதியாக வகுப்பு ரீதியாக யாரு எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் கிடைச்சிச்சுன்னா ஆளுங்கட்சிக்கு அதுல பிரச்சனை ஏற்படும். ஏன்னா பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களினுடைய ஒரு குறிப்பிட்ட வகுப்பு மக்களினுடைய ஆதரவை பெற்ற கட்சிகளாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் கேஸ்ட் பேஸ் சென்சஸ் மூலமாக இடஒதுக்கீட்டில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுடைய ஓட் பேங்க்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலேயே மத்தியில் ஆட்சி செஞ்ச அரசாங்கங்கள் இவ்வளவு நாளா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அரசியல் அழுத்தம் எழுந்தது, மக்கள் மத்தியிலும் அந்த குரல்கள் எழுந்ததுனால வேற வழி இல்லாம பாஜக அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் EWS, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு. அதன் அடிப்படையில் 8 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் உள்ளவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. 8 லட்சத்துக்கு மேல இருந்தா உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. 8 லட்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. இன்னொன்னு, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்தியாவில் சாதியின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படணுமே தவிர பொருளாதார அடிப்படையில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து
எழுந்துச்சு. அதுக்கு இடையிலும் இந்த இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற 10% இடஒதுக்கீடை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாலும் அதுக்கு சரியான டேட்டாவை மத்திய அரசு முன்வைக்கல. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அந்த இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற அந்த கோட்டாக்குள்ள வரவங்களுடைய சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிறது சரியான டேட்டாவாக தெரிய வந்துடும். அதுவுமே மத்தியில் இருக்கிற பாஜக அரசுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் வைக்கிற வாதமா இருக்கு. இப்படி நான் சொன்ன இந்த விஷயங்கள்லேயே சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தேவை, அதுக்கு பின்னாடி அரசியல் என்ன இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ மத்திய பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அது எப்ப பண்ண போறாங்க அப்படிங்கிறத இன்னும் தெளிவா சொல்லல. அது குறித்து ஏதாவது அறிவிப்புகள் வந்தா நம்ம தொடர்ந்து டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.